பயிற்சி 3.7 ஆறாவது கணக்கு ரூபாய் 5 மற்றும் ரூபாய் 10 மதிப்புகளை மட்டுமே கொண்ட 90 பணத்தாள்கள் உள்ளன. 5 ரூபாய் நோட்டும் 10 ரூபாய் நோட்டும் எத்தனை இருக்கு? 90. ரைட்டா? 5 ரூபாய் நோட்டு எனக்கு எத்தனை இருக்குன்னு தெரியாது. 10 ரூபாய் நோட்டு எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால 5 ரூபாய் நோட்டு என்ன எடுத்துக்கலாம்? 10 ரூபாய் நோட்டு என்ன எடுத்துக்கலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். மொத்தம் என்ன சொல்ற ரெண்டுத்தையும்? இப்போ அதன் மதிப்பு ரூபாய் 500. மதிப்புனா 5 ரூபாய் நோட்டு எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. 10 ரூபாய் நோட்டும் எனக்கு எத்தனை இருக்குன்னு தெரியாது. அப்ப 5 ரூபாய் நோட்டு நான் எடுத்துக்கேன். அப்ப அதன் மதிப்புல என்ன சொல்லணும்? மதிப்புனா என்னது? 2 ரூபாய் காயின் 4 வச்சுக்கிறீங்கன்னா அதோட மதிப்பு என்னது? என்ன பண்ணீங்க? ரெண்டுத்தையும் கூட்டிங்களா? அப்ப சொல்லுங்க எத்தனை இருக்கும்? மதிப்பு என்னது? 5 ரூபாய் நோட்டினுடைய மதிப்பு என்ன சொல்லுவோம்? 5. 10 ரூபாய் நோட்டுடைய மதிப்பு என்னது? 10 ரூபாய். சேர்த்தா எவ்வளவு கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க? 5. 5 × x + 10 × y இப்போ என்ன பண்ண போறோம்? நான் சொன்னேன்ல 2 மதிப்புகளை கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தா 2 மாறிகளின் மதிப்பை கண்டுபிடிக்கிறதுல எத்தனை சமன்பாடு கொடுப்பாங்க? 2 சமன்பாடு கொடுக்குறாங்களா? அப்ப 2 மதிப்பு நமக்கு கிடைக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. எனில் ஒவ்வொரு முக மதிப்புடைய பணத்தாளும் எத்தனை உள்ளன என காண்க. போடலாமா? எஸ் ஸ்டெப் நல்லா பாத்துங்க சாமி. இதான் 10th ல இதே மாதிரி தான் சொல்லி தரோம். நான் இருந்தேன் அப்படின்னா x y = அதே மாதிரி x y = அந்த ஆர்டர்ல இருக்கா? எஸ் மிஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓவர். இரண்டாவது கண்டிஷன் என்ன பண்ணனும்னா இரண்டாவது என்ன பார்க்கணும்னா கெழுக்களை பார்க்கணும். கெழுனா என்னது? அந்த x க்கு முன்னாடி என்ன இருக்கு, y க்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதான் கெழு. x இன் கெழு என்னது? ஒண்ணுமே இல்ல. எத்தனை x இருக்கு? 1. அப்ப x இன் கெழு 1, y இன் கெழு 1, x இன் கெழு 5, y இன் கெழு 10. மூணாவது கண்டிஷன் கெழுக்கள் எதுவும் சமமா இல்ல. இங்க ஒரு x வந்துட்டு ஒரு x வந்திருந்தா பரவாயில்லை. இங்க ஒரு x பதிலா அங்க எத்தனை x இருக்கு? 5. நான் என்ன பண்ண போறேன்? இது ஒரு x ஒரு y. ஓகே? அதான் என்ன பண்ண போறேன்? கெழுக்களை சமப்படுத்தணும். அடுத்த கண்டிஷன்னா சாமி கெழுக்களை சமப்படுத்தணும். ஆர்டரா இருக்கணும். அடுத்து கெழுக்களை பார்க்கணும். கெழுக்கள் சமமா இருக்கான்னு பார்க்கணும். கெழுக்கள் சமமா இருந்தா சமப்படுத்தணும். இந்த பகுதியில எப்படி பண்ணுவோம்? அதேதான். அப்ப இந்த இடத்துல 5x க்கு இந்த x ல ஒரு x பதிலா என்ன வரணும்? 5. அப்ப 5x வரணும்னா என்ன பண்ணனும் சொல்லுங்க? எதை கூட்டணும்? 4 கூட்டுவீங்களா? பெருக்கணும். ஒரு இந்த இடத்துல அப்போ ஒரு x இந்த இடத்துல 5x சொன்னா இதை 5 ஆல் பெருக்க வேண்டும். கெழுக்களை சமப்படுத்தணும். ஓகேவா? 5 ஆல் பெருக்க வேண்டும். இப்போ 5 ஆல பெருக்குறோம் அப்படினு சொன்னா ஒரு நம்பரை பெருக்குறோம்னா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அதே தான் செய்யணும். இப்பகுதிக்கு என்ன பண்றோம்? ஏதாவது தொகுதி போய் செய்வீங்க. அப்போ இது 5 ஆல பெருக்கணும்னா இதை எதால பெருக்கணும்? 5 ஆல பெருக்கணும். எதால பெருக்கணும்? 5 ஆல பெருக்கணும். ஓகே சாமி? எஸ். அதுக்கு அப்புறம் கெழுக்களை சமப்படுத்திட்டு அதுக்கு அப்புறமா போலாம். This implies orange 5 orange 5y 5y equal to orange எவ்வளோ? 40. என்னப்பா அப்படிங்கிறீங்க? நான் போயிட்டா வேணா? 9 5 45. எத்தனை ஜீரோ சாமி போடணும்? ஒரு ஜீரோ. அப்படியே தான் நம்ம எழுத போறோம். கமாவே இப்படியே போட்டுக்கிறேன். கமா போட்டுக்கிறேன். ஏன்னா மாறவே இல்லை. அதனால திஸ் இம்ப்ளைஸ் தான் போட வேண்டிய அவசியம் இல்லை. 5x + 10y = 500. இப்போ கெழுக்களை சமப்படுத்தியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ஏன் கெழுக்களை சமப்படுத்தணும்னா கேன்சல் பண்ண போறேன். அப்ப எப்ப கேன்சல் ஆகும்? +1 ல இருந்து -1 போனாதான் 0 கேன்சல் ஆகும். அப்பதான் இன்னொரு மதிப்பு எனக்கு கிடைக்கும். ஆனா இங்க ரெண்டுமே குறிகள் ஒரே மாதிரி இருக்கு. ஓகே? இங்கே +5x இங்கே +5x. ஆனா நான் x எனக்கு மாத்தணும். -5x. அப்ப என்ன குறியில என்ன அர்த்தம்? குறிய மாத்துறேன் அர்த்தம் தெரியல உங்களுக்கு. மைனஸ் ஆல பெருக்குன்னு அர்த்தம்.
பிளஸ் இருந்தா மைனஸ் பிளஸ் இருந்தா மைனஸ் பிளஸ் இருந்தா மைனஸ் பிளஸ் 5x மைனஸ் 5x என்ன ஆயிடுச்சு எந்த நம்பர் பெருக்கணுமோ அதே நம்பரா பெருக்கணும் புரிய ஒண்ணுக்கு மாத்திரம் எல்லாத்துக்கும் மாத்தணும் ஓகே சாமி இப்போ ஒரு மைனஸ் வந்தா கழிக்கணும் 10y வந்து 5y போனா மீதி 5y மைனஸ் 5y ஈக்குவல் 500 ரூபாயில இருந்தா 450 ரூபாய் என்ன பண்ண முடியும் கழிக்க முடியும் 500 ரூபாயில இருந்து 400 ரூபாய் போனா 100 100 இருந்து 50 ரூபாய் போனா மீதி 500 பேருடைய குறி மைனஸ் இந்த மைனஸ் என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஐந்தாவது பெருக்கல் y கூட எதை பெருக்குனா 50 கிடைக்கும் எத்தனை 50 உணர்ந்து போடணும் இப்போ ரெண்டு சமன்பாடை எடுத்து ஒரு சமன்பாடை சொல்லியாச்சு அதாவது ஒன்னுடைய மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு இப்போ ரிவர்ஸ் கீர் போடணும் இங்க இருந்து இந்த ரெண்டு சமன்பாடு எதனா ஒன்று போகும் ஓகே எது சின்ன சமன்பாடு பாருங்க x கூட y கூட்டினா எவ்வளவு கிடைக்குது 90 அப்போ உங்க y னுடைய மதிப்பு என்ன பாருங்க x y 10 கூட எதை சேர்த்தா 90 அப்ப சொல்லுங்க x அதான் கூட 10 கூட எதை சேர்த்தா 90 பிளஸ்ஸா இருக்கிற 10 அந்த பக்கம் போனா மைனஸ் 10 90 ரூபாயில இருந்து 10 ரூபாய் கழிச்சா மீதி ஒவ்வொரு பணத்தாளினுடைய மதிப்பை தான் எண்ணிக்கையா எத்தனை உள்ளன அப்ப எத்தனை அப்படின்றதுதான் 5x 10y சொல்றோம் 5 ரூபாய் நோட்டு ரூபாய் 5 ரூபாய் நோட்டு 5 ரூபாய் நோட்டு எத்தனை இருக்கு பாருங்க 5 ரூபாய் நோட்டுனால இருக்கு x தானே எத்தனை இருக்குது 80 ரூபாய் 10 எண்ணிக்கை எத்தனை இருக்கு பாருங்க 10 ஓகேவா ஒவ்வொரு பணத்தாளினுடைய மதிப்பு தான் கேக்குறாங்க எண்ணிக்கை கேட்கல மதிப்பா எண்ணிக்கையா முகமதிப்புடைய பணத்தாலும் எத்தனை உள்ளன 5 ரூபாய் நோட்டு 80 உள்ளன 10 ரூபாய் நோட்டு 10 உள்ளன ஓகே